இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் நான் ஒரு கருத்தை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பல நேரங்களில் நம் தமிழர் இப்ப சமீபத்தில் இந்த ரோட்டில் இந்த சாலையில ஒரு கடையில ஒரு பழச்சாறு கடையில பழச்சார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. பழச்சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குற மாதிரி பழச்சார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. நான் அங்க போய் கேட்டேன், ஏங்க இப்படி எழுதுறீங்க தமிழ, இதை கூட எழுத தெரியாதா பழச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு தமிழறிஞரையும் கூட்டு போய் கேட்டேன். 2 மாதம் ஆச்சு, இன்னும் அது மாறல. நமது தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக அற்புதமான ஒரு செயலாளரை அவர்கள் கூட வச்சிருக்காங்க. இதற்கும் கூட ஏதாவது ஒரு நடவடிக்கை அவர்கள் ஏற்க வேண்டும் என்பதை உங்களுடைய ஒரு அங்கீகாரத்தோடு நான் கேட்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் இலங்கை போன்ற பல இடங்களில் நம்ம போகும்போது கிடைக்கிற அந்த தமிழை பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் எந்த அளவுக்கு நாம் சரியாக பயன்படுத்தவில்லை அல்லது நம் தமிழை இன்னும் மதிக்கவில்லையோ என்ற எண்ணம் கூட மேலோங்குது. நிறைய விஷயங்களை நம்மளுடைய செயலாளர் அவர்கள் என்னை பற்றி குறிப்பிடும் போது சொன்னாங்க. ஒரு அற்புதமான ஒரு செயலாளரை இந்த புதுவை தமிழ்ச்சங்கம் பெற்றிருக்கிறது. நான் செய்த பல பணிகளை மிகவும் சுருக்கமாக அதே சமயத்தில் மிகவும் பாராட்டுதலோடு இங்க சொன்னாங்க. 40 ஆண்டுகள் சுதந்திர தினத்துக்காக கொடியேற்றிய ஒரு மிகச்சிறந்த பெருமகனார் நம்மளுடைய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள். இன்னும் 40 ஆண்டுகள் அவர் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்னுடைய வாழ்த்துதலை உங்கள் கரவழித்து நான் கொடுக்கிறேன். அப்ப நான் சொன்ன ஒரு கருத்து, ஸ்நேகர் என்ற ஒரு கவிஞர் அப்ப கூப்பிட்டிருந்தாங்க. அதுல ஒரு பாடல் அவர் எழுதியிருப்பாரு, திருநெல்வேலி அல்வாடா அப்படின்ற ஒரு பாடல்ல மதுரையில மல்லிடா பாண்டிச்சேரி மில்லிடா அப்படின்னு எழுதியிருப்பாரு. நான் அப்பயே அந்த மேடையில சொன்னேன், அதை இந்த மேடையில பதிவு செய்யறேன். பாண்டிச்சேரி என்றால் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்துடா அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவருடைய பணிகள் மிக சிறப்பாக பல்வேறு களங்களில் பல்வேறு தளங்களில் இருக்கு. ஆகவே நான் முன்பே குறிப்பிட்டது போல தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக எனக்கு ஏப்ரல் 1 அமைந்தாலும் இந்த ஏப்ரல் மே 24 இந்த உழைப்பாளர் தினத்தில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு அங்கீகாரமாக, ஏன்னா நிறைய விருதுகள் சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலும் மாநில அளவிலையும் இதனுடைய மருத்துவம் சார்ந்த தமிழ் சார்ந்த சமூகம் சார்ந்த விருதுகளை வாங்கியிருந்தாலும் இனி பல்வேறு விருதுகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பல இறையர்களால் எனக்கு கிடைத்தாலும் இந்த விருதுக்கு சமமான ஒரு விருதாக நிச்சயமாக நான் எதையும் கருத முடியாது. ஏனெனில் தமிழை நாளும் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லக்கூடிய நமது புரட்சிக்கவி பாரதிதாசன் பெயர் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லாய்வு செல்வராக பல்வேறு இலக்கியங்களை ஆய்வு செய்து புத்துலக எண்ண புதுவிதையை தூவிவிட்டால் கொத்தாய் துருக்கும் கொலைப்படுக்கும் நல்வாழ்வு என்று கவிஞர் வாணிதாசனர் வழிகாட்டிய அந்த பாடல் வரிகளை தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்ன சொல்லாய்வு செல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய சக விருதாளர்களாக பல மிக முக்கிய ஆளுமைகள், குறிப்பாக இப்போது பேசிய வழக்கறிஞராக இருந்தாலும் சரி அல்லது காட்டறி குப்பத்திலிருந்து வந்திருக்கின்ற நமது தலைவர் அவர்கள் கூட நகைச்சுவையாக சில கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அவர்களை போன்ற ஒரு பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மிகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற அவர்களாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளராக இருந்தாலும் சரி, என்னுடன் விருது பெற இருக்கின்ற நமது வள்ளலார் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க எழுத்தாளர்கள் என்று சொன்னாலே அவருடைய ஞாபகம் தான் வரும். மிகச்சிறந்த ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய நபர்கள். இப்படி பெருமைமிக்க மனிதர்களோடு இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு உங்கள் அனைவரின் அங்கீகாரத்தோடு இந்த விருதை பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். ஒரு பாடல் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது. அந்த பாடல் எல்லாருக்கும் பொருந்தும், இங்க இந்த மேடையில இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும். ஆனால் நம் புதுவை தமிழ்ச்சங்க தலைவருக்கு அது 100% பொருந்தும். பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்களாக எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் கூட அது மிக தலையாய கவிஞர்களாக கருதப்படுகின்ற முடியரசன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் மலப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றானவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நானிலமாக பிரித்தாண்ட நாகரிகம் மைந்தனவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூடும் படிமலையை சுற்றி கொடி குறித்தான், முக்குளித்தான், ஆழுக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பி மீதூர ஏலம் இலகு முதல் பண்டங்கள் பல ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான், சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி எண்ணி அகற்றிடுவான் என்று இந்த தமிழினத்தின் பெருமை என்ன, தமிழின் வீரியம் என்ன என்று நமது சேர சோழ பாண்டிய மன்னர்களை எல்லாம் முன்னிறுத்தி எழுதிய ஒரு பாடல். அந்த பாடலுக்கு முழுமையாக பொருத்தமாக தற்காலத்தில் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு உங்கள் கரவொலியோடு நம்மளுடைய அன்பு வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கும். இன்னும் அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும். எங்களை போன்ற இளைஞர்களை இன்னும் சமூகத்திற்காக அல்லது தமிழுக்காக
ஏதோ தெரிகின்ற சிற்றறிவை பயன்படுத்தி நாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சேவைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மாதா மாதம் அவர் நடத்தி